அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிஷம் அப்படியே தேவனுக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்புவோமா? ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையிலே அப்பா நாங்கள் உம்மை சபையாக உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில கெட்டப்பட ஆண்டவரே, இன்னும் நாங்கள் உம்மோடு நெருங்கி ஜீவிக்கப்பா, இன்னும் உங்கள் அன்பை நாங்கள் ருசித்து கொள்ள, இன்னும் உங்கள் மகிமையை நாங்கள் உணர்ந்து கொள்ள ஆண்டவரே. நீங்கள் பேசுங்கப்பா, நீங்கள் எங்கள் கூட பேசுங்க ஆண்டவரே. உங்கள் வார்த்தை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. சுய வார்த்தை வேண்டாம், சுய மகிமைக்கான வார்த்தை வேண்டாம் ஆண்டவரே. சுயங்கள் சுட்டரிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலப்பா. உம்முடைய வல்லமை உள்ள வார்த்தைகள் மாத்திரம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருக ராஜா, ஏற்று நடத்துங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? நம்ம எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கு இல்லையா? பொதுவா என்ன பேரு? விசுவாசி. வெரி குட் இல்லையா? விசுவாசின்னு ஒரு பேர் இருக்கு. நமக்கு அது பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல, ஆனால் நமக்கு அப்படி ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. முந்தியெல்லாம் பழைய காலங்களில் கொஞ்சம் முன்னாடியெல்லாம் சபையில் உங்கள் சபையில் எத்தனை பேர் வராங்க அப்படி கேட்க மாட்டாங்க. உங்கள் சபையில் எத்தனை விசுவாசிகள் இருக்காங்க. அது காரியம் இல்லாமல் கிடையாது. ஆதி காலத்தில் சபைகள்லாம் ஒரு காரியம் நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட காரியங்கள். ஏன் அப்படின்னா, விசுவாசி அப்படின்னு சொன்னால் என்னன்னா, அவங்க இயேசுவின் இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கேன், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு நம்பர் 1 விசுவாசம் இருக்கணும். அதுக்கு அடுத்தது ஞான ஸ்நானம் மூலமாக நான் அவரோட கூட அடக்கப்பட்டு அவருடைய சாயலை தரித்து கொள்கிறேங்கிற விசுவாசம் இல்லையா? யாராவது ஞானஸ்நானம் எடுக்காத இருந்தீங்கன்னா தயவு செய்து என் மேலே கோவப்படாதீங்க. நீங்கள் வேணா வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்க. அப்படிதான் சபையிலே அவர்கள் சேர்க்கப்பட்டார்கள் இல்லையா? ஒவ்வொருத்தராக சேர்த்து கொள்ளப்பட்டாங்க. அப்போ நான் ரொம்ப வருஷமாக வரேன், நான் எவ்வளோ முன்னாடியிலேருந்தே வரேன், நீ என்ன பார்த்து அப்படின்னா தயவு செய்து நான் உங்களை பார்த்து இல்லை. நீங்கள் வசனத்தை நீங்கள் போய் படித்து கொள்ளுங்க. சபையில் நான் ஒரு அங்கத்தினர், சபையில் நான் ஒரு விசுவாசினா நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றிருக்கணும். சரி, இப்போ ரட்சிக்கப்பட்டவங்க ஞானஸ்நானம் எடுத்தவங்களாம் இருக்கீங்களே, எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். நான் விசுவாசி தான் இல்லையா, நான் விசுவாசி நான் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம், நல்ல விஷயம்தான். ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? விசுவாச வீரர்களாக நாம் மாற விரும்புகிறார். அப்போ விசுவாசிகள் சொன்னால் நமக்கு சில குவாலிட்டி இருக்குது. நம்ம பார்ப்போம் இல்லையா? நம்ம ஓட்டு போடும்போது கூட நிறைய காரியம் பார்த்து போட்டிருப்பீங்க. இல்லை ஒரு கடையில் போய் ஒரு திங்ஸ் வாங்கினா கூட இந்த குவாலிட்டி இது இருக்கா அது இருக்கா அப்படி கேட்டு பார்த்து வாங்கியிருப்போம் இல்லையா? அது மாதிரி ஆண்டவரும் நம்ம போய் ஆண்டவரே நானும் ஒரு விசுவாசின்னு போய் நிற்கும் போது ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன கேட்பாரு? சில குவாலிட்டி அப்படியே வச்சு அப்படி குவாலிட்டி செக் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்படியே நம்மளை வச்சு ஒரு டிக் பண்ணுற மாதிரி சில குவாலிட்டிகள் வச்சுருக்காரு. அது என்னென்னு கொஞ்சம் பார்க்கலாமா? எபிரேயர் 11வது அதிகாரம் 23வது வசனம். யாராவது ஒருத்தர் மைக்கில் வாசிக்கிறீங்களா? எபிரேயர் 11வது அதிகாரம் 23வது வசனம். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தில் வாசித்தீங்கன்னா அவன் அழகுள்ள பிள்ளை என்று சொல்லி அவனை ஒளித்து வைத்தார்கள். ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எதனாலே அழகுள்ள பிள்ளைன்னு சொல்லி? விசுவாசத்தினாலே அவனை ஒளித்து வைத்தார்கள். இதுக்கும் விசுவாசத்துக்கும் என்ன சம்பந்தம்? எல்லா பிள்ளைங்களையும் கொன்று போட்டு கொண்டிருக்காங்க. அந்த நேரத்தில் பிள்ளையை அவங்க ஒளித்து வைக்கிறாங்க. ஒருவேளை ராஜாவுக்கு அது தெரிஞ்சா, ஒருவேளை இந்த காரியம் வெளிப்பட்டா தண்டனை கொடூரமாக மாறலாம் அல்லவா? முழு குடும்பமும் அழிக்கப்படலாம் இல்லையா? யார் இந்த பிள்ளையின் பெற்றோர்கள் யாருன்னு கூப்பிட்டு அந்த முழு குடும்பத்தையும் அழித்து போட அந்த ராஜாவுக்கு எத்தனை நிமிஷம் ஆகும்? அவங்க அதெல்லாம் யோசிக்கல. அவங்க விசுவாசத்தினால, அவங்க ஆண்டவரை நம்பினால, அவங்களுக்கு ஆண்டவர் மேல விசுவாசம் இருந்தனால அவங்க ராஜாவின் கட்டளைன்னு தெரிஞ்சோம். இது ராஜாவிட்ட வந்த ஒரு கட்டளை, இது பயங்கர கொடூரமான ராஜான்னு தெரிஞ்சோம். அவங்க தைரியமா ஒளித்து வைத்தாங்க. நம்மளால நிற்க முடியுமா? ராஜாட்டேந்து ஒரு கட்டளை வந்து, எங்களுக்கு என்ன கட்டளை வந்தது? எங்களுக்கு கட்டளை போய் ரேஷன்ல போய் அரிசி வாங்கிக்கோங்க, ஃப்ரீ அரிசி தாரோன்னு கட்டளை வந்திருக்கு. இல்லைன்னா எங்களுக்கு ஃப்ரீ பஸ்ன்னு கட்டளை வந்திருக்கு இல்லையா? மாறி மாறி போட்டி. அவங்க ஃப்ரீ பஸ் தான், நாங்கள் ஃப்ரீ லாரி தர்றோம் இல்லையா? நமக்கு என்ன கட்டளை?
இப்ப அப்படிதான் இருக்கும் இல்லையா? இப்ப நமக்கு தெரியாது. ஒரு நாள் வரும், நீங்க முத்திரையை தரித்து கொள்ளலனா நீங்க வாங்கவும் விற்கவும் முடியாதுன்னு சொல்லி வெளிப்படுத்தல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அன்னைக்கு எனக்கு பொருள் வேணும், எனக்கு வாங்கணும், எனக்கு கடைக்கு போகணும்னு முத்திரையை தரிப்போமா? இல்ல தைரியமாக நான் செத்தாலும் சாகிறேன், எனக்கு உணவு இருக்கோ இல்லையோ, எனக்கு எது இருக்கோ இல்லையோ, நான் வைராக்கியமாக நிற்கிறேன்னு நிற்போமா? நம்ம இப்ப சொல்லிடுவோம், பார்க்கலாம் நின்றுவோம். உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. நம்முடைய இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலம் உத்தரப்பிரதேசத்தில் நான் கடந்த நாட்களில் கேட்ட மிகவும் வேதனையாக இருந்தது. ஒரு பெரிய சபை 3000 பேர்கிட்ட உட்கார்றதுக்காக மிகவும் கஷ்டப்பட்டு வடநாட்டில் எப்படியாவது கெட்டணும் என மிக பாடுகளோடு கட்டப்பட்ட சபை. 1000 விசுவாசிகள் கிட்ட இருந்து ஆராதித்து கொண்டிருந்த சபையில் 2 வருடங்களுக்கு முன்பாக ஒரு சட்டம் வந்தது. என்ன அப்படின்னா, நீங்க பரம்பரை கிறிஸ்தவ இருந்தால் மாத்திரம் தான் போக வேண்டும், மதம் மாற உங்களுக்கு உரிமை இல்லை என்ற சட்டம் வேற எங்கேயோ, வேற ஏதோ ஒரு நாட்டில் அல்ல, நம்முடைய நாட்டில் இந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்ட பிறகு அந்த சபையில வெறும் 150 பேர் தான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்றவங்க பயந்து ஆன்லைன்ல போடுங்க நாங்க பார்க்கிறோம்னு கேட்கிறாங்களாம். இது கேட்க எப்படி இருக்கு பாருங்களேன். நம்ம மாநிலத்தில் இந்த கொரோனா வரும்போது அது அந்த நாட்டில் வந்திருக்கு, அது இங்க வந்திருக்கு, அது இந்தியாவில் அந்த மாநிலத்தில் வந்திருக்கு. கடைசியில் நம்ம வீடு வரைக்கும் வரலையா? நம்ம பார்க்கலையா? நம்ம உறவினர்கள் கஷ்டப்படுறத நம்ம பார்க்கலையா? நமக்குள்ள நம்ம பார்க்கலையா? இன்னைக்கு ரொம்ப ஈஸியா அங்க உத்தரப்பிரதேச தானே, அது நார்த்ல தானே, அது அங்க தானே, எத்தனை நாள் ஆகும்? இதான் ஊழியக்காரங்கெல்லாம் அதிகமா ஜபிச்சாங்க இல்லையா? நமக்கு ஆலயத்துக்கு பிரச்சனை இல்லாத ஒரு அரசாட்சி வரணும் அப்படின்னு இருந்தாலும் தேவ கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தால ஒழிய அந்த நாட்களை நம்மளால தாண்டி போக முடியாது. எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க? நிறைய கூட்டம் ஜனமாக இருந்து ஆராதித்து கொண்டிருந்தவங்க, மிகவும் பாவப்பட்டவங்க, கஷ்டத்துல இருந்து வர்றவங்க, அவன் பிள்ளை சொல்லும் போது சொன்னாக்கா எல்லாருக்கும் நெட் யூஸ் பண்ண கூட தெரியாது, ஆன்லைன்ல அவங்களால பங்கு கூட தெரியாது, பயந்துட்டு வராம இருக்காங்க. இன்னொரு காரியம் சொன்னாவ, அந்த ஊர்ல அவங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லக்கா, எல்லா நாளும் ஓடி வந்துருவாங்கக்கா, வேலையை முடிச்சிட்டு எல்லா நாளும் ஜெபத்துல வருவாங்கக்கா. ஆனா கடினமான சூழ்நிலை வரும்போது வர முடியல. அங்க கொடுமை, ராஜாவின் கட்டளை அங்க இருந்தனால அவங்களால நிக்க முடியல. எத்தனை பேர் நம்ம ஜெபிக்கிறோம், எத்தனை பேர் நம்ம வட இந்திய ஊழியர்களுக்காக, வட இந்திய மிஷனரிக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஈஸியா குறை சொல்லிட்டு போயிடுவோம், ஈஸியா அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிடுவோம். அங்கே மறித்து கொண்டிருக்கிறார்களே, அங்கே சிறைச்சாலையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களே. இன்னைக்கு நீங்களும் நாளும் கஷ்டப்படல, அந்த அளவுக்கு கஷ்டம் இல்லை நமக்கு ஆராதனைக்கு வர, இங்க நின்று பிரசங்கம் பண்ண எனக்கு அந்த அளவுக்கு கஷ்டம் இல்லை இல்லையா? ஆனா ஒரு நாள் நமக்கு நேரா கட்டளை நிச்சயமா வரும். இங்க நம்ம எத்தனை பேர் இருப்போம்? இங்க நம்ம எத்தனை பேர் நிற்போம்? எத்தனை பேர் அவருக்காக நிற்போம்னா, நாம் விசுவாசிகளாக இருந்தால், நமக்குள்ள விசுவாசத்தின் ஆவியானவர் ஆளுகை செய்தால், விசுவாசத்தின் ஆவியினாலே நடக்கப்பட்டால், ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாம என் மேல் ஒரு யுத்தம் வந்தாலும், என் ஜீவன் இல்லைனாலும், என்ன நடந்தாலும், என் சரீரம் சுட்டரிக்கப்பட்டாலும், எனக்கு நேராக என்ன நடந்தாலும். முன்னால ஒரு காரியம் கேள்விப்பட்டேன், திடீர்னு ஞாபகம் வருது. ஒரு சர்ச்சு ஒரு ஆராதனை நடந்துகிட்டே இருந்ததா. திடீர்னு இதே மாதிரி கொஞ்சம் ஆராதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கவங்க திடீர்னு ஒரு துப்பாக்கியோட ஓடி வந்தாங்களாம். வந்துட்டு எல்லாரும் பைபிளை கீழே போடுங்க, பைபிளை கீழே போட்டு எல்லாம் எழும்பி ஓடிடுங்கன்னு சொன்னாங்களாம். எல்லாம் தூக்கி பைபிளை கீழே வச்சுட்டாங்களாம். ஒரே ஒரு சின்ன பிள்ளை மட்டும் அந்த பைபிளை எடுத்து அப்படியே நெஞ்சோட சேர்த்துக்கிட்டு நின்னாலாம். நீ சுடுறேனா சுட்டுக்கோ, இன்னைக்கு நான் பெரியவன், எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் சின்ன பிள்ளைங்களை ஆண்டவர் நிற்க வைப்பாரு. சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்கிற விசுவாசம் கூட பல நேரத்துல நமக்குள்ள இல்லை. சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்கிற வைராக்கியம் கூட நமக்கு இல்லை. ஏன் கதை, ஏன் பிரச்சனை, ஏன் சூழ்நிலை, வேண்டாம் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்காக நாம் விசுவாசிகளாக வரவில்லை, நாம் அழைக்கப்படவில்லை. நம்ம நிக்கணும்,
நம்ம நிக்கணும். ராஜாவின் கட்டளை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும், அவருக்காக நிக்கிறவங்களுக்கு என்ன தெரியுமா, அவருக்காக நிக்கிறவங்க கூட அவர் நிப்பாரு. அவர் நிப்பார். அவர் விட்டுட்டு போக மாட்டாரு. அன்னைக்கு நின்னாங்க இல்லையா, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத், நேகோ, தானியேல், அவங்க எல்லாம் நின்னாங்க இல்லையா? எப்படி நின்னாங்க தெரியுமா? ஆண்டவர் என்னை காப்பாத்திடுவார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் என்னை ஒரு குறைவும் வர விட மாட்டார்னு இல்ல, அவர் என்னை கொன்று போட்டாலும், என்ன ஒரு அன்பு, அவர் என்னை கொன்று போட்டாலும் நின்னாங்க. நின்னவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, அங்க சிங்க கபிகளை போடுறதுக்குள்ள சிங்கங்கள் வாய ஆண்டவர் கட்டி வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்துல வல்லவர்களாக வேண்டும், விசுவாசத்துல வல்லவர்களாக நிற்க வேண்டும். இன்னைக்கு நேத்துக்கு இல்ல, நான் இத்தனை வருஷம் விசுவாசின்னு சொல்றதுல அர்த்தம் இல்ல. நான் எங்கெல்லாம் எப்படி எல்லாம் ஆண்டவருக்காக நின்றுக்கேன், நிப்பேன். எதை இழந்தாலும், என் குடும்பமே இல்லைனாலும், என் பிள்ளைங்க இல்லைனாலும், எது இல்லைனாலும் நிற்கணும். முடியுமா? சொல்லிடுவோம். சூழ்நிலை வரும்போது தான் நமக்கு நம்மளை பற்றி தெரியும். ஆனால் ஆண்டவர் முதல்லையே அறிந்திருக்கிறார். அதனால தான் பேதுருவை பார்த்து சொன்னாரு, நீ என் மேலே அன்பா இருக்க எனக்கு தெரியும், ஆனால் நீ நிற்க மாட்டப்பா, நீ மறுதளிச்சிருவப்பா. அதுக்காக நான் உன்னை அப்படியெல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன். நான் உனக்காக வேண்டுதல் செய்கிறேன். நாம் அவரை நேசிப்பவர்களாக இருந்தோம்னா நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். பலவீனமான நம்மை கொண்டு பலனானவைகளை செய்ய அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எப்படிப்பட்ட ஒரு தேவன் இல்லையா? எவ்வளவு அன்பான ஒரு தேவன் இல்லையா? அவர் சொல்லிட்டு செய்யிட்டு கட்டளை போட்டுட்டு போற எஜமான் இல்ல, அவர் தகப்பன். அதனால எனக்கு துணையா இருந்து, என்னை தேற்றி, எனக்காக ஜெபித்து, என்னை பலப்படுத்தி, என்ன மேல அபிஷேகத்தை தந்து நிக்க வைக்கிறார் இல்லையா? நிக்க வைக்கிறார் இல்லையா? விசுவாசிக்கிறவளை கைகளை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அடுத்தது நீங்க விசுவாசின்னு சொன்னா ஆண்டவர் ஒரு காரியம் நம்மகிட்ட சொல்ல விரும்புகிறார். விசுவாசிக்கிறவங்க என்ன தெரியுமா செய்வாங்களாம்? எபிரேயர் 11வது அதிகாரம் 24, 25, 26 யாராவது வாசிக்கிறீங்களா? எபிரேயர் 11, 23, 24, 25, 26. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிமேல் வரும் பலன்மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். எப்படி? மோசே விசுவாசத்தினால என்ன பண்ணாராம்? பார்வோனின் குமாரத்தி என எண்ணப்படுவதை சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். வெறுத்து. நமக்கு தான் ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு வச்சுக்கிடுங்களேன். இன்னைக்கு தான் ஒரு அரசியல்ல பெரிய ஒரு தலைவர், ஒரு முதலமைச்சரோ ஒரு பிரதமரோ, அவங்களுக்கு பிள்ளையா போற ஒரு பாக்கியம், அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, அவங்களுக்குன்னு ஒரு உரிமை, ஒரு ஏதோ ஒரு உறவு, ஒரு பாக்கியம் கிடைக்குது. என்ன சந்தோஷமா இருக்கும்ல? அப்படிதானே? இந்த உலகத்துல நாம் படுற கஷ்டம் இருக்கே, கொஞ்சம் ஏதாவது அப்படி நல்லது நடந்தா இல்லையா? எத்தனையோ காரியங்கள் நம்ம நினைச்சிருப்போம், எத்தனையோ காரியங்கள் நம்ம ஆசைப்பட்டிருப்போம். ஏன்னா பிரச்சனை அப்படி, ஏன்னா போராட்டம் அப்படி, நிந்தனைகள் அப்படி, அவமானம் அப்படி. நேற்றுக்கு ஒருத்தர் திடீர்னு எங்களுக்கு சந்திக்க வேண்டியது இருந்தது. அப்போ திடீர்னு நாங்கள் ஒரு ரிப்பருக்காக தான் போனோம். ஒரு சின்ன ஒரு எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸோட ரிப்பருக்காக தான் போனோம். பேசி எங்கள்கிட்ட அவர் பேச ஆரம்பித்தார். நான் ஆண்டவருக்கு அப்படி உண்மையாக இருந்தேன், நான் இப்படி உண்மையாக இருந்தேன், நான் மிகவும் அவரை ஆராதித்தேன். ஆனால் எனக்கு வர வேண்டிய சில நன்மைகள் எனக்கு வரல. அதனால் ரொம்ப நல்லவங்களாலாம் இருக்காதீங்க, ரொம்பலாம் ஆண்டவரை ஆராதிக்காதீங்கன்னு எங்களுக்கு அட்வைஸ் பண்ணார். உடனே என் கணவர் தான் சான்ஸ்ன்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்ச நேரம் பேசி எங்களுக்கு அதான் நேற்றுக்கு வர்றதுக்கு லேட் ஆச்சு. பேசி கடைசியில் அப்படியே அங்கே சில காரியங்களை அங்கே விளக்கி கொடுக்கும்போது அப்போ என்னன்னா சில பிரச்சனைகள், ஆனால் அவர் சொன்னது அவரோட பக்கத்தில் நியாயம். எனக்கு நிந்தனை, எனக்கு அவமானம், கஷ்டம், நான் என்னெல்லாம் அனுபவிச்சேன்னு தெரியுமான்னு அவர் சொன்னார். இன்னைக்கு நிந்தனை யாருக்கு இல்லை? நம்ம பெருசாக நினைக்கிறோம் இல்லையா பிரதமர், அவருக்கும் இருக்கு. நம்ம பெருசாக நினைக்கிறோம் இல்லையா முதலமைச்சர், அவருக்கும் இருக்கு இல்லையா? நிந்தனை சொல்லுங்க, என்னென்ன மாதிரி கலாய்க்கிறாங்க, என்னென்ன மாதிரி அவரை போடுறாங்கல்ல நியூஸில் பார்த்தா. அவங்க பார்த்தா நான் பரவாயில்லப்பா, எனக்கெல்லாம் குறவு தான், இவ்வளோலாம் எனக்கு
இல்லை, அப்படிதானே? அப்ப நமக்கு நிந்தனை குறை, நம்ம பெருசா யாரெல்லாம் பார்க்குறோமோ அவங்கள விட நம்ம வாழ்க்கை எவ்வளவோ பரவாயில்ல. இது மோசேக்கு தெரிஞ்சிருச்சு போல. அதனாலதான் அவர் இதெல்லாம் வேண்டாம், எனக்கு இதெல்லாம் பெருசு இல்ல, இந்த எகிப்தின் பொக்கிஷங்கள் எனக்கு பெருசு இல்ல, இந்த எகிப்துல கிடைக்கக்கூடிய பாவ சந்தோஷம், பாருங்களேன், சந்தோஷம் பெருசு இல்லைன்னு சொல்லல. ஏன்னா தேவன் கொடுக்கிற சந்தோஷம் நமக்கு வேணும். அது இந்த உலகம் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை தேவன் நமக்கு தருகிறார். ஆனா இந்த பாவ சந்தோஷம், இந்த மொபைல்ல கிடைக்கிற சந்தோஷம் இல்லையா, நண்பர்களோட பேசும்போது கிடைக்கிற சந்தோஷம், சில ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை, சில பிரியமில்லாத சிலதை படிக்கும் போது கிடைக்கிற சந்தோஷம், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எகிப்தின் பொக்கிஷங்கள் தேவையில்லை. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? ஆண்டவருக்கு பிரியமில்லாத, ஆண்டவர் தராத ஒண்ணு எனக்கு தேவையில்லை. ஆபிரகாம் சொன்னார் இல்லையா, ஆபிரகாம்கிட்ட சோதோமின் ராஜா வந்து சொன்னாரு, நான் உனக்கு தர்றேன், நான் உனக்கு தர்றேன், பொக்கிஷம் எல்லாம் தர்றேன், அப்படிதானே? தெரியும்ல, தெரியும் இருக்கும், தர்றேன்னு சொன்னாரு. நீங்க படித்து பாருங்க போய். ஆனா ஆபிரகாம் சொல்லுவாரு, சோதோமின் ராஜா என்னை ஆசீர்வதித்தான்னு சொல்ல வேண்டாம், என்ன ஆசீர்வதிக்க என் தேவன் இருக்கிறார். அவருக்கு முன்பாக மாத்திரம் தான் நான் கைகளை உயர்த்துவேன், அவருக்கு முன்பாக மாத்திரம் தான் நான் கையை நீட்டுவேன். நான் இந்த சோதோமின் ராஜாவுக்கு முன்பாக இல்லை, இந்த உலகத்துக்கு முன்பாக இல்லை. என்ன ஒரு கெத்து இல்லையா, என்ன ஒரு ஸ்டாண்டர்டான வாழ்க்கை. அதனாலதான் ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, என்ன சொன்னாரு, என்ன சொன்னாரு? சிநேகிதன் சொன்னார், விசுவாசத்திலே வல்லவன் சொன்னார். அழகா சொல்லுவார், நீ இந்த சோதோமின் ராஜா என்னை ஆசீர்வதித்தான், என்ன ஒரு செரட்டிய, ஒரு செருப்பின் வாரம் கூட நான் வாங்க மாட்டேன், அது எனக்கு தேவையில்லை. அவர் இருக்கார் எனக்கு, அவர் இருக்கிறார் எனக்கு. இப்படிதான் மோசே வெளியில வந்தாரு, அரண்மனையை விட்டுட்டு. வெளியில வந்தவருக்கு நம்ம நினைப்போம், ஓ இப்படியெல்லாம் விட்டுட்டு வந்தார் இல்லையா, உடனே ஆண்டவர் இன்னொரு அரண்மனையை ரெடி பண்ணி கொடுக்கல. அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க, அப்படிலாம் ஆண்டவர் தரமாட்டார். ஆமேன், அப்படிதானே? என்ன பண்ணாரு, அங்க போய் ஆடுகளை மேய்க்க விட்டுட்டாங்க. அரண்மனையில ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க பிடிச்சிட்டு போய் ஆடை மேய்க்க சொல்லி விட்டுட்டாங்க. எப்படி இருக்கும்? நான் எப்படி வாழ்ந்தவன் தெரியுமா, நான் எப்படி வாழ்ந்தவன் தெரியுமா? ஒன்றும் கிடையாது, வாயை மூடிட்டு அப்படியே இருந்தார், அப்படியே பண்ணாரு. பயங்கர கோவக்காரர். இங்க அப்படியே ஒரு பிரச்சனைன்னு வந்தோன்னு ஒரு கொலையை பண்ணிட்டு ஓடி போனவர். ரெண்டாவது அங்க அப்படியே ஆடுகளை அன்பா, ஆட்டுக்குட்டியை பார்த்தா கோவம் வருமா? ஆண்டவர் எப்படி மாத்துறாரு பார்த்தீங்களா? ஒருவேளை வேற ஏதாவது ஒரு கழுதையோ ஒரு எரும மாடியோ மேய்க்கணுச்சுன்னா அவருக்கு டபுள் கோவம் வந்திருக்கும் அங்க போய், இல்லையா? சில நேரம் ஆண்டவர் நம்மளை மாத்துறதுக்காக நம்மளை அமைக்கிற பாதை என்னன்னா, எங்க வைக்கணும், என்ன பண்ணணும், எதை என் பிள்ளைகிட்ட கொடுத்தா உடைக்காம, அதை பாத்திக்குட்டியை பார்த்த உடனே பாவம் போல இருக்கும், அதை பார்த்தா கள்ளத்தனமே இல்லை, ஒரு குழந்தை மாதிரி இருக்கும். அப்படியே தடவி 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 ஆட்டுக்கு புல்லை போட்டு பார்த்து அப்படியே மனுஷன் சாஃப்ட் ஆயிட்டாரு. கடைசியில் ஆண்டவர் என்ன சொன்னாரு, இவனை மாதிரி சாந்த குணம் உள்ளவன் பூமியிலேயே இல்லையா. யாரு? கொலை பண்ணிட்டு வந்தவர். கொலை பண்ணிட்டு வந்தவருக்கு என்ன சாட்சி கிடைச்சது? சாந்த குணம் உள்ளவன் பூமியிலே இல்லை. அதனால கவலைப்படாதீங்க, என்னெல்லாம் மாற்ற முடியாது, நான் எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய பாவி தெரியுமாலாம் சொல்லாதீங்க. அப்பாட்ட விட்டு கொடுங்க, அவர் நம்மை மாற்ற வல்லவராக இருக்கிறார், அவர் நம்மை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அவரை போல அவர் விரும்புகிற அவருடைய பிள்ளைகளாக, அவருக்கென்று உண்மை உள்ளவர்களாக நம்மை மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்மால முடியாதுதான், ஆனா அவரை நம்பும் போது, அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு அவர் எல்லாம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மோசேக்கு என்ன கிடைச்சது? நான் சொல்லாம போயிட்டேன்னா எதுவுமே தரமாட்டாரு போல ஆண்டவர், ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு நீங்க நினைச்சிருவீங்க. ஆனா அந்த மோசேக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாரு தெரியுமா? 26வது வசனம் நினைக்கிறேன், எபிரேயர், சாரி இல்லை, அந்த அதே 11வது அதிகாரத்தில் நீங்கள் அப்புறம் வீட்டில் போய் வாசித்து பாருங்க, அங்கே கொடுக்கப்பட்டிருக்கோம். என்னன்னா, அதரிசனமான தேவனை, யாரு? அதரிசனமான தேவனை, பார்க்க முடியாத தேவனை அவரை பார்க்க வைத்தார், அவருடைய பிரசனத்தில் அமர வைத்தார். சீனாய் மலை மேல கொண்டு உட்கார வச்சு சொன்னாரு, எந்த ஒரு மிருகம் கூட அந்த மலைக்கு கிட்ட வரக்கூடாது, வந்தா செத்துரும், அவ்வளவுதான், முடிஞ்சிடும் கதை, வரக்கூடாது. ஆனா அபிஷேகம் ஆசாரியனாக்கப்பட்ட ஆரோன் கூட வரக்கூடாது. எப்படி இருந்திருக்கும் ஆரோனுக்கு இல்லையா?
அவர் நினைச்சிருக்க மாட்டார் அவர் மோசே தான் பெருசா வச்சாரு. சொல்றேன், ஒரு ஆசை இருந்திருக்கும்ல, நானும் ஆசாரி இருந்தேனப்பா, எனக்கும் ஒரு ஆசை இருந்திருக்கலாம். அந்த கூட கூட்டிட்டு வந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், ஏன் ஜனங்கள் சொல்லி கூட்டிட்டு வந்தாரு, ஒருத்தருக்கும் பார்க்க முடியல. மோசையை கொண்டு பக்கத்துல உட்கார வச்சு அப்படியே பேசுறாரு, ஒவ்வொன்னா பேசுறாரு. அவன் அப்படி ஒரு சிநேகிதனோடு பேசுற மாதிரி, அதரிசனமான தேவனோடு ஒரு சிநேகிதன் பேசுற மாதிரி உட்கார்ந்து பேசுற பாக்கியம் கிடைக்கணும். எகிப்து என்ன பெரிய எகிப்து, அதை தெரிந்த அவன் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தான். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னு ஆசைப்படுறவங்க இங்க இருந்தீங்கன்னா, நான் ஆண்டவருக்குள்ள வளரணும்னு ஆசைப்படுறவங்க இருந்தீங்கன்னா, தூக்கி எறியுங்க. உலக பொக்கிஷங்கள், உலக மேன்மை, உலகத்துல தரக்கூடிய அந்தஸ்து, இந்த உலகம் பார்த்து நல்லவன் சொல்லக்கூடிய பட்டத்தை கூட நீங்க தூக்கி எறிந்துதான் ஆகணும். இந்த உலகத்துக்கு முன்னாடி நல்லவங்களா வாழணுங்கிற, ஆண்டவருக்கு முன்னாடி கிட்டவங்களா இல்லை. அதுக்காக உலகத்துல நான் இஷ்டம் போல வாழவேன்னு கிடையாது. அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படித்து, அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, அவருக்கு உண்மை உள்ளவர்களாக, அவர் விரும்புகிற ஜீவியம். எவ்வளவு பெரிய மகிமை அந்த மோசேக்கு கிடைச்சது இல்லையா? பார்த்துட்டு சொல்றாரு, அப்படியே 40 நாள் சாப்பாடு கூட அவருக்கு தேவைப்படலை, சாப்பிடல, அப்படியே உட்கார்ந்துருக்காரு. சொல்றாரு, என்ன இன்னும் பார்க்கணும், உங்க மகிமையை நான் இன்னும் பார்க்கணும், அதை ருசித்தவங்க இன்னும் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அவருடைய மகிமையை கண்டவங்க, அவருடைய பிரசனத்துல அன்பு இருக்கு, அவருடைய பிரசனத்துல சமாதானம் இருக்கு, அவருடைய பிரசனத்துல விடுதலை இருக்கு, அதை ருசித்தவங்க போதும்னு சொல்ல மாட்டாங்க. இன்னும் பார்க்கணும், இன்னும் பார்க்கணும், இன்னும் 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 நான் இழக்க தயாராக இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லியிருக்கேன், எங்களுடைய ஆரம்ப கால சாட்சியை சொல்லியிருக்கேன். நாங்களும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவங்களை போல தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அது கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் ஒரு டைம் நாங்கள் எல்லா ஜெபங்களுக்கும் போகணும்னு ஒரு வாஞ்சை எங்களுக்கு வர ஆரம்பிச்சது. நாங்கள் போக ஆரம்பித்தோம். அங்கே ட்ரிவாண்டத்தில் அப்படி புதன்கிழமை காலையிலையும் சாயங்காலமும் ப்ரேயர் இருக்கும், போகும். அப்படி போகும்போது எனக்கு பிரச்சனை இல்லை, நான் வெட்டியாக தான் இருப்பேன். ஆனால் கணவருக்கு வேலை இருந்தனால அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். அப்படி போகும்போது கரெக்டாக கிளம்பி வெளியில் போகிறதுனா முக்கியமான கால் வரும், முக்கியமான கிளைண்ட் கால். இது இல்லைன்னா வேலைக்கே பிரச்சனை அப்படின்னு வரும். ஆனால் ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. அப்படியே மூடி வச்சுட்டு போனா போட்டு, ஆண்டவர் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு எதுவும் போகல. அங்க போயிருந்தா அந்த மீட்டிங் தான் கேன்சல் ஆயிருக்கும். ஆண்டவர் நடத்தினாரு. நீங்க விட்டு கொடுத்து பாருங்க, ஆண்டவருக்காக சில காரியங்களை ஒதுக்கி வைத்து பாருங்க. ஆண்டவருக்காக தூக்கி எந்தெந்த காரியத்தை நீங்க தூக்கி வைக்கிறீங்களோ அதுல எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம். எந்த நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நான் சம்பாதிச்சு நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ண ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர் நம்மளை தொட்டு நம்மளை ஆசீர்வதிக்கிறார் இல்லையா, ஆண்டவர் நம்ம கையை ஆசீர்வதிக்கிறார் இல்லையா, அது 5 அப்பம் 2 மீனா இருந்தாலும் அது 5000 பேருக்கு அது நிறைவாக இருக்கும். 5000 புருஷர்கள் மட்டும். நான் சேர்த்து 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 நான் பார்த்துருவேன், நான் அதை செஞ்சிருவேன், நான் இதை செஞ்சிருவேன்னா திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் முடிஞ்சு போச்சு. திடீர்னு ஒரு ஏதோ ஒரு அன்சர்டனிட்டி, திடீர்னு ஒரு கார் அந்த பக்கம், நான் எங்கே இதை சொல்கிறேன், திடீர்னு கார் அந்த பக்கம் ஒரு தட்டுச்சுன்னா முடிஞ்சு. அப்படி தானே? ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சின்ன ஒரு தட்டு தான், அதை சரி பண்ணுறதுக்கு கேட்டால் அவன் 20,000 25,000 சொல்லுவான். முடிச்சு போச்சு, அவ்வளோதான். எதுலேயுமே ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவர் செய்கிறது, ஆண்டவர் நமக்கு தர்றது போதும். எகிப்தின் பாவ சந்தோஷங்கள் எதுவா இருந்தாலும் அதை நான் ஆண்டவருக்காக தூக்கி எறிவேன். அன்னைக்கு மோசே எறிந்த மாதிரி நீங்க எரிய நீங்க தயாரா இருந்தீங்கன்னா நீங்க விசுவாச வீரர்கள், நீங்கள் விசுவாசிகள், நீங்கள் விசுவாசத்திலே வல்லவர்கள். தேவன் சாட்சி கொடுக்கிறார். தேவன் மனுஷ சாட்சி அல்ல, மனுஷ வார்த்தை அல்ல, தேவ வார்த்தை, தேவ சாட்சி. தேவன் நம்மை குறித்து சொல்லுகிற சாட்சியாக இருக்கும். ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு காரியம், எபிரேயர் 11:4. எபிரேயர் 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா விசுவாசிகள், அப்படி வீரர்கள்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, அந்த மிலிட்ரியிலலாம் நிற்பாங்க. எப்படி இருப்பாங்க? அப்படி சோர்ந்து போயா இருப்பாங்க. காலைல 5 மணிக்குனாலும் அவங்க ஒரு மாதிரி கம்பீரமாக அப்படி தான் நிற்பாங்க. எப்படா எங்க பிரச்சனை அப்படின்ற மாதிரி அப்படி தான் இருக்கணும் நம்மளும், சரியா? அப்படியே ஆவியில் எப்பவும் பலனுள்ளவர்களாக
இருக்க வேண்டும். சரி, இங்கே என்ன சொல்லுங்கன்னா காணிக்கை இது சொல்லப்பட்டிருக்கு. காணிக்கை கொடுக்கறதுலையும் விசுவாசம் இருக்கா? இது என்ன தெரியுதா? அவன் என்ன ஆபேல் வந்து காணிக்கை கொடுத்தான், காயின் காணிக்கை கொடுத்தான். ஓகே, ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை. சண்டே கிளாஸ் பிள்ளைங்களா, எங்களுக்கு தெரியாத இந்த கதை நாங்கள் எல்கேஜிலே படிச்சாச்சு, அப்படி தானே? ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு பின்னாடியும் என்ன இருக்கான்? விசுவாசம் இருக்கான். விசுவாசத்தினாலே ஆபேல் எப்படிப்பட்ட காணிக்கை கொடுத்தான்? அவன் தலையீற்றை கொடுத்தான். தலையீற்றிலும் முதன்மையும் பெஸ்டும், ஃபர்ஸ்டும் பெஸ்டும் வச்சுக்கோங்களேன், நல்ல செழிப்பும் கொழுமையுமான, அதாவது முதற்தரமானதை கொடுத்தான். ஆண்டவருக்கு எப்படி கொடுக்கணும்? முதல் தரமானது. அப்போ மூத்த பிள்ளைய என்ன செய்யணும் சொல்லுங்களேன்? காணிக்கை ஏதோ காசு கொடுத்துட்டு போகிறது ஈஸி, அதுக்கப்புறம் நிறைய காரியம் இருக்கு இல்லையா? மூத்த பிள்ளைய ஆண்டவர் என்ன சொல்லுவார்? ஆண்டவருக்கு இல்லையா? நம்ம டைமில் 10ல் 1 நாங்கள் தசமபாகம் ஒழுங்காக கொடுத்துருவோம். ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க. இல்லையே, கரெக்டாக கணக்கு பார்த்து தானே கொடுக்குறோம். 100 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக வச்சு தானே கொடுக்குறோம். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம், அதில் எவ்வளோ நேரம் கொடுக்குறீங்க தசமபாகம் ஆண்டவருக்குன்னு? போச்சா? இதில் எல்லாரும் அவுட்டு. நான் தூங்குற நேரம்லாம் கணக்கில் வைக்கிறீங்களா? எனக்கு எப்படி தெரியும்? இல்லை, தூங்கினாலும் தாவீது சொல்ற, நான் தூங்கினாலும் என் இருதயம் அவரோடு பேசி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு தேவ மனுஷன் தூங்கினாலும் நடந்தாலும் எதை செய்தாலும் அவருடைய இருதயம் தேவனோடு பேசி கொண்டிருக்கும், அவருடைய பிரசனத்தை ருசித்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம சர்ச்சில் திடீர்னு ஒரு பிரச்சனை வந்தது இல்லையா? நமக்கு சவுண்ட் இஷ்யூனால பிரச்சனை, நம்ம திடீர்னு அது க்ளோஸ் பண்ணி நமக்கு ஏசியெல்லாம் வைக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்தது. திடீர்னு வந்து எதிர்பார்க்கவே இல்லை யாரும். இப்போ சடனாக ஒரு கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுது, கொஞ்சம் காசு தேவைப்படுது, எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஒரு காரியம், நம்ம சபையிலேருந்து ஒரு அங்கிள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு உண்டியலை கொண்டு வந்து கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, இது நான் சபை கெட்டுறதுக்காகன்னு சேர்த்து வச்சுருந்தேன் பாஸ்டர், இப்போ ஒரு திடீர் தேவை வந்துட்டுல்ல, அதனால் நான் இதை கொண்டு வந்து கொடுத்துட்றேன், இதை நீங்கள் எந்தாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. அதை உடனே சபை கெட்டக்காக பெருசாக நினைக்காதீங்க. அந்த உண்டியலை திறந்து பார்த்தா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, 3000 3500 அந்த ரேஞ்சுக்கு தான் இருந்தது இல்லையா? அப்போ ஆனால் அதை கொண்டு அவங்க கொடுத்தவங்களோட சூழ்நிலை எனக்கு தெரியும். அவங்க என்ன நிலைமையிலேருந்து கொடுத்தாங்க, அவங்களோட கஷ்டங்கள் எப்படிப்பட்டது, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த நிலைமையில சர்ச்சு கட்டுறதுக்காக ஒரு உண்டியல் வச்சு நான் காசு சேர்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்களே ஆண்டவரே, இது எப்படி அவங்களால முடியுது? என்ன என் இருதயத்தை பயங்கரமாக பாதிச்சுது. நான் அப்படியே எனக்கு அது இருதயத்தை அப்படியே ஆண்டவரோடு சொல்கிறேன், ஆண்டவரே இவ்வளோ கஷ்டத்தில் இவ்வளோ இதில் இப்படியெல்லாம் இருந்திருக்காங்களே ஆண்டவரே, அவங்க இவ்வளோ அவங்களுக்குன்னு ஒரு சொந்த ஒரு வாடகை வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு சொல்கிறேன். அதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்கக்கிட்ட சேமிப்புன்னு சொன்னால் கொஞ்சம் கடன் வேணா அவங்களுக்கு சேமிப்பு இருந்தது. அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா வீடு வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட சேமிப்பு இருப்பாங்க, கொஞ்சம் கடன் வேண்டாம் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலை அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நடக்காதே ஆண்டவரே, சூழ்நிலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ என்கிட்ட ஆண்டவர் பேசுகிற மாதிரி எனக்கு இருந்தது. நீ ஏன் இவ்வளோ யோசிக்கிறேன்னா, நீ மாம்சம், நீ மண், நீ மனுஷன், நீ இவ்வளோதான், நீ ஏன் இவ்வளோ யோசிக்கிறேன்னா, நான் யோசிக்க மாட்டேனா? நான் கணக்கில் வைக்க மாட்டேனா? என்னை விட உனக்கு தெரியுமா? என்னை விட என்ன உனக்கு இருதயம் பயங்கர சாஃப்டான இருதயமா? நீ என்னை விட அன்பானவளா? இப்படி ஒரு சத்தம் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அப்படியே உங்கள் கையில் கொடுத்துட்டேன்ப்பா, எனக்கு தெரியாதுன்னு நான் விட்டுட்டேன். இன்னைக்கு அவங்க சொந்த வீட்டில் இருக்காங்க. அவங்கள பார்த்து கேளுங்களேன், நீங்கள் எப்படி சொந்த வீடு வாங்கினீங்கன்னு கேளுங்களேன், தெரியாதுன்னு சொல்லுவாங்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, என் கொஞ்சம் கடன் தான் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. இது எப்படி நடந்ததுன்னு சொன்னா, அவங்க ஆண்டவர் மேல வச்ச விசுவாசம். மனுஷன் வேணா எண்ணி அதுல எவ்வளவு ரூபாய் இருக்குன்னு பார்த்திருப்பான், ஆனா ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவர். 2 காசு போட்ட விதவைய வந்து நின்று பார்த்து சொன்னாரே, இவதான் அதிகமா கொடுத்தான்னு சொல்லி. அதுதான் விசுவாசம். காணிக்கை எவ்வளவு கொடுக்கிறோம், நம்ம என்ன செய்யறோம்ன்றது அல்ல, இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நாம் சபையில செய்கிற காரியங்கள், நாம் ஆண்டவருக்கு என்று நாம் வெளியில செய்கிற காரியங்கள், ஆண்டவருக்கு என்று நாம் உண்மையோடு வாழுகிற வாழ்க்கை, ஆண்டவருக்கு என்று நாம் சகித்து வாழுகிறது. ஆண்டவருக்கு நிந்தனையை சகிக்கிறோம் இல்லையா?
ஆண்டவருக்கு எத்தனை இடத்துல வாயை மூடிட்டு அமைதியா போயிருந்திருக்கோம். நான் ஸ்கூல்ல தான் படிக்கும்போது நினைக்கிறேன், இங்க ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு கூட்டிட்டு வருவாங்க. அப்போ அந்த ரோட் சைடில் வரும்போது இது ஒரு மாதிரி பசங்கள்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, அல்லேலியோ ஸ்தோத்திரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கிண்டல் பண்ணுவாங்க. எனக்கு கஷ்டமாக இருக்கும், இவங்க தான் வெளில போடுறாங்கன்னா நம்மளை ஏன் டார்ச்சர் பண்ணுறாங்க? பேசாம இங்கே இந்த வீட்டில் குடும்பத்தில் பிறந்தது தான் நம்ம செஞ்ச ஒரே பாவம். எங்கேயாவது தப்பி போனால் அந்த பிரச்சனை அப்படியெல்லாம் நான் நினச்சிருக்கேன் தெரியுமா? ஏன்னா அன்னைக்கு அந்த ஒரு சின்ன வார்த்தை தாங்க முடியலை, அந்த ஒரு சின்ன கிண்டல், அந்த ஒரு சின்ன ஒரு ஏளனம் தாங்க முடியலை. இதை ஏன் என்ன பார்த்து ஏன் இப்படி சொல்லணும்? நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருந்தேன். ஆனாலும் உள்ளுக்குள்ளே அப்படி ஒரு ஈகோ, அப்படி ஒரு கஷ்டம் எல்லாம் ஆண்டவர் உடைச்சாரு. அதை விட பெரிய நிந்தனையை கொண்டு சுமத்தினாரு, அதை விட பெரிய பாரத்தை தூக்கி வச்சாரு. அப்போ இதெல்லாம் உடஞ்சி போயிடுச்சு. அடியில் இருந்ததெல்லாம் என்னாச்சு? வெயிட்டு கூட கூட அடியில் இருக்கிறது உடையும், அப்படி தானே? இப்போ நம்ம பெரிய ஒரு கிலோ வச்சுட்டோம், என்கிட்ட வெயிட் இருக்குன்னு ஒரு 10 கிலோ தூக்கி வச்சா அடியில் இருக்க 1 கிலோ போச்சு, அவ்வளோதான். இப்படி தான் ஆண்டவர் உடைப்பார் நமக்கு. ஏன் ஆண்டவரே எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை, 1 கிலோவையே நான் தாங்க முடியாமல் இருந்தேன், ஏன் மலை 10 கிலோவை தூக்கி வச்சிங்களே? ஆண்டவர் சொல்லுவார், இருந்த 1 கிலோ உடஞ்சிருச்சுல்ல மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன் இல்லையா? நீ பரலோகம் வரணும் இல்லையா? நீ உன் இஷ்டத்துக்கு வாழ்ந்து நரகத்துக்கு போகிறதுக்கு இல்லையே? நான் உன்னை வேறு பிரித்தது, நான் உன்னை தெரிந்து கொண்டது, நான் உன்னை அழைத்தது, நான் உன்னை சிநேகித்தது, நான் உனக்காக ரத்தம் சிந்தி உன்னை மீட்டுக் கொண்டது. அன்புள்ள தேவன், அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். அவர் சொல்றாரு, நீ என்ன நம்பு, நீ என்ன விசுவாசி, நீ என்ன நம்பி நட. பழைய காலத்தில் சொல்லுவாங்க விசுவாச ஜீவியம். விசுவாச ஜீவியம் என்னன்னா எதையும் யோசிக்க மாட்டாங்க, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, முழுவதுமாக அவரை நம்பி நடக்கிற ஜீவியம். நம்ம சர்ச்சில் அங்கே ஒரு வசனம் எழுதி போட்டிருக்கு, பார்த்துருக்கீங்களா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது. ஒரு தடவை கூட எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். மனுஷருக்கு இருக்கலாம், தேவன்கிட்ட விசுவாசம் இல்லைன்னா பிரியமா இருக்க முடியாது, முடியாது. ஆண்டவருக்கு பிடிக்காது, முடியாது. நீ நம்பலையா? ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணி ஒரு வயசான பாட்டி உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. வீட்டு வாசலில் ஒரு தென்னை மரம் இருக்குது. அந்த தென்னை மரம் எப்படியாவது எனக்கு எப்போ கஷ்டமாக இருக்குது, அது எப்போ மேலே வந்து விழுது, பட் பில்டிங் என்ன ஆகுமோ தெரில. ஆண்டவரே, இந்த உபவாசம் இருந்த ஆண்டவர் தென்னை மரம் எப்படியாவது அந்த இடத்த விட்டு மாறணும். நீ மலைகளை பார்த்து நீ பேர்ந்து போன்னு சொன்னாலும் அது போகும்னு சொல்லியிருக்கீங்க. நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவை நாமத்தில் அந்த தென்னை மரம் இந்த இடத்த விட்டு சொல்லுங்க மாறட்டும். பயங்கர ஜெபம். மத்தியானம் ஒரு 2, 2:30, 3 மணி வரை ஜெபம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வெளியில் வந்து பார்த்துட்டு, மாறலையே, எனக்கு தெரியுமே, அப்போவே சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன், இது பொய்ன்னு. என்ன ஒரு விசுவாசம் இல்லையா? அப்போ அவங்க என்ன ஒரு விசுவாசத்தினால நம்ம சில காரியங்கள் அப்படிதான் நமக்கு தெரியும். நான் விசுவாசமாக ஜெபிச்சா நடக்கும், விசுவாசமாக கேட்ட ஆண்டவர் செய்வார். அவரை விசுவாசிக்கிறவங்க வெட்கப்பட்டு போவது தெரியும். அதெல்லாம் நாங்கள் சண்டே கிளாஸ்லேருந்தே படிச்சிருக்கோம். அதை போய் இப்போ பெருசாக சொல்ல வந்துட்டேன், அப்படி தானே? நாங்கள் சின்ன வயசுலேருந்தே படிச்சிருக்கோம், குழந்தையிலேருந்தே இந்த வசனம்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் விசுவாசம் இல்லையே. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் இருந்து ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது. வாழ்க்கையில் நமக்கு வாக்குத்தத்தம், இந்த உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு விசுவாசம் பெரியதுன்னு ஆண்டவர் சாட்சி கொடுத்துருக்கிறார். நம்மளை பார்த்து எப்படி கொடுப்பார்? ஆண்டவரே, கடுகளவு விசுவாசமாவது சொன்னீங்களேப்பா, எனக்கு அந்த கடுகளவு விசுவாசம் எத்தனை வருஷம் கடுகளவுலேயே இருக்கும்னு நான் கேட்குறேன். எவ்வளோ நாள் வெறும் கடுகை மட்டும் வச்சு ஓட்ட முடியும் சொல்லுங்கள்? கிச்சனில் சமைக்கிறவங்களுக்கு தெரியும். எவ்வளோ நாள் கடுகை மட்டும் வச்சு, ஒரு நாளே ஓட்ட முடியாது. வெறும் கடுகை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? ஆனால் கடுகு இல்லைன்னா பெரிய பிரச்சனை, அது வேற. சரியா? அது பெரிய பிரச்சனை, அப்படி தானே? என்னதான் பண்ணி வச்சாலும் தாளித்து ஊற்றலைன்னா முடிஞ்சு. எல்லாரும் சிரிக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இல்லையா? அதனால் கடுகு முக்கியம்தான். ஆனால் அந்த கடுகளவு கடுகளவு கடுகளவுன்னே சொல்லிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக வாழ்ந்து முடிக்கலான்னா எடுபடாது, நல்லா இருக்காது,
நல்லா இருக்காது. ஆண்டவர் பார்த்து நீ குழந்தையாவே இருக்கியே, நீ என்னைக்கு புருஷனாவ, நீ என்னைக்கு குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து போடுவ, நீ என்னைக்கு நானும் உன்னை பெருசாக நிறுத்தி உன்னை வச்சு பெருசாக என்னென்னமோ செய்யலாம்னு நினைக்கிறேன். மோசேயை பற்றி சொல்லும்போது நான் உன்னை மேலே வச்ச திட்டம் உன்னை பார்வோனுக்கு எதிராக நிற்க வைப்பது. அங்க பார்வோனுக்கு கீழே அங்க பார்வோன் கொடுக்கிற விளையாட்டு ஜாமானங்களை வச்சு அங்க கொஞ்சம் விளையாடிட்டு இருப்பதற்காக அல்ல நான் உன்னை அழைத்தது. அவன் தருகிற சாப்பாட்டை சாப்பிட்டு டேஸ்டா இருக்குன்னு சொல்லுகிறதற்காக அல்ல நான் உன்னை அழைத்தது. நான் உன்னை அழைத்தது எதற்காக? பார்வோனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க, பார்வோனுக்கு முன்பாக தைரியமாக நின்று என் ஜனங்களை விடுவிக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மை எதற்கு வைத்திருக்கிறார் என்ற ஒரு அறிவு நமக்கு வேணும். தேவன் நம்மை வைத்திருக்கிற சித்தத்தை அறிகிற அறிவு நமக்கு வேணும். அதனால் கிடைக்கிற சின்ன சின்ன சாத்தான் சின்ன சின்ன காரியங்களை கொடுத்து நம்மளை அப்படியே இந்த பிள்ளைங்களை சாக்லேட் கொடுத்து ஏமாற்றுவாங்க இல்லையா? சாக்லேட் கொடுத்து கடத்திட்டு வரைக்கும் போகிறாங்க, அப்படி தானே? நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம், யாராவது முகம் தெரியாதவங்க சாக்லேட் கொடுத்தா வாங்காத இல்லையா? அதுலேயே மயக்க மருந்து கொடுத்து நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். எல்லாரும் எல்லா பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனால் இவ்வளோ வளர்ந்த நம்ம சாத்தான் கொடுக்குற சாக்லேட்டை எத்தனை வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம ஏமாந்துருக்கோம். நம்ம எத்தனை இடத்துல நம்ம விழுந்து போயிருக்கோம், எத்தனை இடத்துல அவன் தந்திரமா நம்மளை ஏமாற்றியிருக்கான். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது, யாருமே நான் ஏமாந்ததே இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் எந்த இடத்துலையும் அவன் என்னை தந்திரமா என்னை ஏமாற்றிட்டான் நம்ம பிறகு அழுகிறதற்கு அல்ல. நாம் ஞானம் உள்ளவர்களாக, ஞானத்தின் ஆவியை பெற்றவர்களாக, தேவ ஞானம் நமக்குள்ளே வேணும், அது இருக்கணும். அது நம்மை போதித்து உணர்த்தும், வசனம் நம்மை போதித்து உணர்த்தும், ஆவியானவர் நம்மை போதித்து உணர்த்தி கொண்டே இருப்பார். எந்த இடத்துல என்ன செய்யணும், எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை கேட்கணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது. ஆண்டவர் நம்ம மேலே வச்ச அழைப்பு அது கிளியராக நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த அழைப்பையும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்மளால் நிற்க முடியும், அப்போ தான் நம்மளால் கரெக்டாக தைரியமாக. ஏன்னா பார்வோனுக்கு முன்னாடி தைரியமாக நின்ன மோசே அந்த ஜனங்கள்கிட்ட போய் எதிர்த்து நிற்கல. அந்த பாதையில் ஜனங்கள் பயங்கரமாக முறுமுறுக்கிறாங்க. நாங்கள் எப்படி வாழ்ந்தவங்க தெரியுமா? எங்கே? எகிப்தில் இறைச்சி பாத்திரங்கள் அண்டே உட்காந்து நாங்கள் ராத்திரி முழுதும் வேலை செஞ்சாலும், காலையிலேருந்து நைட்டு முழுதும் வேலை செஞ்சாலும் எங்களுக்கு இறைச்சி பாத்திரத்தோண்டே உட்காந்து அது பெருசாக தெரிஞ்சது. பழைய மோசையாக இருந்தது அவ்வளோ பெரிய அங்கேயே தீர்த்துட்டு அவர் ஒரு வேலையை பார்த்துட்டு போயிருப்பார். அப்படியே பொறுமையாக இருக்கிறாரு, அப்படியே பொறுமையாக நடத்துகிறாரு இல்லையா? அதான் தேவ ஞானம். எங்கே பேசணும், எங்கே பேசக்கூடாது, எங்கே எதிர்த்து நிற்கணும், எந்த இடத்துல தாழ்ந்து போகணும், எந்த இடத்துல அன்பாக இருக்கணும், எப்படி நடக்கணும், என்ன செய்யணுங்கிறத ஆவியானவர் போதித்தா மட்டும்தான் அதை கரெக்டாக செய்ய முடியும். சுய ஞானத்தில் சுய அறிவில் செஞ்சோன்னா நம்ம தோத்து போயிடுவோம், நம்ம கட்டளையை மீறிடுவோம், நம்ம பாவம் செய்கிறவர்களாக மாறிவிடுவோம், நாம் தேவன் தந்த ரட்சிப்பை இழந்து போகிறவர்களாக மாறிடுவோம். அதனால் கரெக்டாக அதே பாதையில் ஓடும்போது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எதனால்? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். வேற எதுவும் கிடையாது. நீதிமான் எப்படி பிழைக்க முடியும்னா, நீதிமான் வாழ்க்கையில துன்பமே வராதுன்னு கிடையாது, நீதிமான் வாழ்க்கையில கஷ்டமே இல்லைன்னு கிடையாது, நீதிமானுக்கு ஒண்ணுமே நடக்காதுன்னு கிடையாது. நீதிமான் விசுவாசத்தினாலே அவன் பிழைத்து கொண்டே இருப்பான், அவன் பிழைத்து கொண்டே இருப்பான். அவனை அழிக்க முடியாது, அவன் பிழைத்து கொண்டே இருப்பான், அவன் வைராக்கியமாக நிற்பான் விசுவாசத்தினால. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், விசுவாசங்கிறது அவர் எப்படியாவது செய்வார், எனக்கு நான் நினைச்சதுங்கிறது இல்லை. அவர் நினைச்சதை அவர் நினைப்பபடி அவர் எனக்காக செய்வாருங்கிறது தான் விசுவாசம். அவர் என் தேவன் நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லையா, அதுதான் விசுவாசம். நான் அவரை நம்பி இருக்கிறோம் நம்ம சொல்லுகிறோம் இல்லையா, அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. அடுத்ததாக பாருங்களேன், எபிரேயர் 10:38. யாராவது ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? எபிரேயர் 10:38. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். யார் மேல பிரியமாயிராது?
பின்வாங்கி போனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது. இராது. நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப விசுவாசத்துல தடம் மாறினா ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருக்க மாட்டாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூட காரியம். நம்ம பின்மாறி போனா அவர் நம்மள பிரியமா இருக்க மாட்டார். அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது. கஷ்டமான காரியம், கஷ்டம். எல்லாரையும் நேசிக்கிற ஆண்டவர், ஆனா நான் நேசிக்க மாட்டேன்னு சொல்றாரு. பிரியம் எனக்கு இருக்கா இல்லைன்னு சொல்றாரு. எப்படி இல்லையா? கஷ்டமான காரியம். அப்போ ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னா அந்த விசுவாசம். அது நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் அந்த பழத்தை வச்சுட்டு சொன்னார், இதை நீ சாப்பிடாத, இதை நீ சாப்பிட்டா நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாயின்னு சொன்னார். அங்கே பிசாசு வந்து சொன்னா, இல்லை இல்லை சாகலாம் மாட்டீங்க, நீங்கள் தேவர்களை போல மாறுவீங்க. அதனால் அந்த பொறாமையில தான் அவர் சொல்லுகிறாருன்னு. ஆனால் அங்கே மனிதர்கள், அந்த ஆதி மனிதர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க பிசாசின் வார்த்தைகளை நம்பினாங்க. அங்கே தேவனுடைய வார்த்தையை அவங்க நம்பலை. அதனால தான் ஆண்டவர் அந்த நம்பிக்கையிலையும் அந்த விசுவாசத்திலையும் ரொம்ப கவனமாக பார்த்தாரு. அதனால தான் எபிரேயர் ஆக்கியோர் எழுதும்போது யாரெல்லாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டாங்கன்னு எழுதுறாங்க. அவன் ஆதாம் நம்பலனா பரவாயில்ல, ஆபிரகாம் நம்பினா, யோசேப்பு நம்பினா, மோசே நம்பினா, ஆபேல் நம்பினா, இவங்கெல்லாம் என்ன நம்பினாங்க. ஆண்டவர் ஆசைப்படுறாரு, என் பிள்ளைங்க என்ன நம்பணும். நமக்கே ஒரு ஆசை உண்டு இல்லையா? பிள்ளைங்க ஏதாவது நம்ம ஒரு காரியம் சொல்லி அவங்க நம்பாமல் திரும்ப நம்மக்கிட்ட ஒரு மாதிரி சந்தேகமாக கேட்டாங்கன்னா, உனக்கு ஏன் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு டக்குன்னு ஒரு கோவம் வரும் இல்லையா? வரும் தானே? உங்களுக்கு வருமா வராதா? வரும் தானே? சொல்லுங்க, கை தூக்கி காமிங்களா? வரும். இது கோவமே பட மாட்டோம். எங்கள்கிட்ட பார்த்து கோவம் வருமையா? அப்படி பார்த்த மாதிரியே இருக்குது. சரி, ஓகே. அப்போ கோவம் நமக்கு வரும் இல்லையா? வரும்போது என்ன நம்ம சொல்லுவோம்? நான் இருக்கேன், நான் பார்த்துக்க மாட்டேன்னா. ஒன்றும் இல்லை, கையை பிடிச்சி கூட்டிகிட்டே போகிறோம். திடீர்னு ஏதோ ஒரு பூச்சி வந்துருச்சு வச்சுக்கிட்டுங்களேன், ஏதோ ஒன்று வந்துருச்சு, ஏதோ ஒன்று பிள்ளைங்களுக்கு பிடிக்காத வந்துருச்சு. நம்ம என்ன சொல்லுவோம்? நான் இருக்கேன்ல, அமைதியாக இருக்கத்தாத. அப்படி தானே? அப்படி தானே? அது மாதிரி தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் இருக்கேன், நீங்கள் என்ன நம்புங்க அப்படின்னு. சரி, எபிரேயர் 11:22 யாராவது வாசிங்களேன். எபிரேயர் 11:22. என்பதை பற்றி தன் அந்நிய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க யோசேப்பு ஒரு கட்டளை கொடுக்கிறாரு விசுவாசத்தினாலே. என்ன, எதுக்கு தெரியுமா கட்டளை கொடுக்கிறாரு? என் எலும்புகளை, இவர் எகிப்தில் இருக்கிறார், நமக்கு தெரியும் இல்லையா? யோசேப்பு எகிப்திற்கு கொண்டு போகப்பட்டார். அதுக்கு பிறகு யோசேப்புடைய மரணத்துக்கு பிறகுதான் அங்கே எகிப்தை அறியாத ஒரு ராஜா வந்து அங்கே என்ன பண்றாரு? அங்கே வந்து இவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. அதனால தான் இவங்க அங்கே இருக்க முடியலை, எங்களுக்கு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேவனை நோக்கி அவங்க இது மண்டிடுறதை நம்ம பார்க்குறோம். அப்போ என்னன்னா யோசேப்பு ஒரு காரியம் சொல்லுகிறார், ஒரு நாள் நீங்கள் இந்த அடிமைத்தனப்பட்ட இந்த எகிப்திலிருந்து நீங்கள் கானான் தேசத்துக்கு போவீங்க. அதை குறித்த விசுவாசம் யோசேப்புக்கு இருந்தனால நீங்க போகும்போது ஜாலியா போயிட்டு வாங்க அப்படின்னு இல்லை. நீங்க போகும்போது என் சரீரம் ஒருவேளை அழுகி மக்கி போயிருக்கலாம், ஆனா அந்த எலும்பு மீதி இருந்தாலும் அந்த மீதி இருக்க எலும்பு குழந்தை எகிப்துல விட்டுட்டு போயிடாதீங்க. எப்படி ஒரு வைராக்கியம் இல்லையா? விட்டுட்டு போயிடாதீங்க, அதை கானானுக்கு கொண்டு போங்க, அதை கானானுக்கு கொண்டு போங்க. நீங்க போகும்போது எலும்புகளை கொண்டு போங்க. ஹல்லேலூயா. கானான் மேல அப்படி ஒரு வைராக்கியம், அப்படி ஒரு நேசம். ஏன்னா கானான் தேவன் கொடுத்த தேசம், கானான் தேவன் ஏற்படுத்தின இடம், கானான் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் கொடுத்த இடம். அந்த கானானை குறித்த வாஞ்சதான் அவங்களுக்கு. அவங்களோட பழைய ஏற்பாட்டில் அவங்களோட பிரயாணம் முழுக்க கானானுக்கு போகணும், கானானை சுதந்திரிக்கணும், கானானுக்குள்ள போகணும். அதுக்கு நடுவில் பிரச்சனை வந்தாலும், யுத்தம் வந்தாலும், என்ன நடந்தாலும் அதை தாண்டி நான் கானானுக்கு போக வேணும்.
இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு கானான் இருக்கு, ஒரு பரலோக கானான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை குறித்து நம் எந்த அளவுக்கு வாஞ்சியா இருக்கிறோம். அந்த பரலோக கானானை குறித்து என்ன நடந்தாலும், என்ன இருக்கோ இல்லையோ, அந்த பரலோக கானானுக்குள்ளே நான் பிரவேசிக்க வேண்டும். அந்த மகிமை, நான் அங்கே போய் பரிதபிக்கப்பட்டவங்களை போல இல்லை, நரகத்துக்கு இல்லை, அந்த பரலோக மகிமையில ராஜாவோட ஃபாதரோட ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க கூட சில நேரம் கிண்டல் பண்ணுவாங்க, அதெல்லாம் அது அது அந்த லைனை தானே நீ சொல்லுவ உடனே அப்படின்ட்டு. ஸோ அது தாவீத பரலோகத்தில் போய் நான் தாவீதை பார்ப்பேன். அந்த 2 லைன் கொஞ்சம் பாடும். பரலோகத்தில் போய் நான் தாவீதை பார்த்து என்ன சொல்லுவாங்க, பாட சொல்லி கேட்பேன். யாராவது ஆசைப்பட்டிருக்கீங்களா? இப்படி பரலோகத்துக்கு போகிறதுக்கே நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படும், அப்படி பார்க்காதீங்க. பரலோகத்துக்கு கண்டிப்பாக போகணும். அதுக்கு தான் நம்ம சபையில் ஆண்டவர் கொண்டு வந்திருக்காரு இல்லையா, நம்மளை ஆண்டவர் நிற்க வைப்பார். ஆனால் அவருக்கு ஆசை என்னன்னா, நான் பரலோகத்தில் போவேன், தாவீதை பார்த்து நான் பாட சொல்லி கேட்பேன். என்ன பாட்டு பாடிருக்கேன், எத்தனை சங்கீதம் எழுதியிருக்கேன், எப்படியெல்லாம் பாடியிருக்கீங்க. பாடுவோமா சேர்ந்து எல்லாரும்? சங்கீதக்காரன் தாவீதை காண்பேன், பாட சொல்லி கேட்பேன். சங்கீதக்காரன் தாவீதை காண்பேன், பாட சொல்லி கேட்பேன். சேர்ந்து பாடிடுவேன், அங்கு நடனம் ஆடிடுவேன். சேர்ந்து பாடிடுவேன், அங்கு நடனம் ஆடிடுவேன். தானான தனனா தானானா தானான தனனா தானான தானான தனனா தானானா பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். தானான தனனா தானானா தானான தனனா தானானா தானான தனனா தானானா தானான தனனா தானானா. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் பரலோக மகிமையை வாஞ்சிக்கிறீங்க? நாங்கள் சபையில் வந்து கொஞ்சம் நல்லா ஆகலான்னு பார்த்தா, நீ எங்களை பரலோகம் போ பரலோகம் போங்க, நாங்கள் உயிரோட இருக்கணுமா வேண்டாமான்னு பார்க்காதீங்க. நம்மளோட எதிர்பார்ப்பு பரலோகம் தான். ஆண்டவர் சீஷர்களுக்கு சொல்லி அனுப்பும் போது என்ன சொன்னாருன்னா, சரீரத்தை கொல்ல நினைக்கிறவர்களுக்கு பயப்படாதிருங்கள், சரீரத்தையும் ஆத்துமாவையும் அழிக்க வல்லவருக்கு பயப்படுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மனுஷனால வேணும்னா உங்க சரீரத்தை அழிக்கலாம், ஆனா சர்வ வல்லமை உள்ள தேவன் அவருக்கு தான் சகலத்தின் மீது அதிகாரம், அவருக்கு தான் சகலத்தின் மீது ஆளுகை. அதனால அவருக்கு பயப்படுங்க. பக்கத்து வீட்டுல செய்வன பண்ணிடுறாங்க, அவங்க அதை பண்ணிட்டாங்க, அங்க பிரச்சனை இங்க பிரச்சனை, அவங்க வேணும்னே பிரச்சனை பண்றாங்க. பண்ணட்டும், அவங்க பண்ணட்டும். நான் பயப்படுவது என் தேவனுக்கு மாத்திரம். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு சகாயம் பண்ணுகிறவர் அவர், என்னை நடத்துகிறவர் அவர். ஹல்லேலூயா. அதுதான் ஒரு கிறிஸ்தவர்களோட வாழ்க்கை, அதுதான் ஒரு விசுவாசியோட வாழ்க்கை. என்ன ஒரு வாழ்க்கை இல்லையா? பயந்து பயந்து வாழ்கிறது இல்லை. அதனால விசுவாசத்தினாலே அவங்க கட்டளைக்கு, ராஜாவின் கட்டளைக்கு பயப்படல, ராஜாவின் கட்டளைக்கே பயப்படலாம். வேற எதுக்காது சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் வாய்ப்பில்லை, இருக்கக்கூடாது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. என்ன போயிடும், மிஞ்சு போனா பரலோகம் அனுப்பி வைப்பாங்க எல்லாரும் சேர்ந்து, நான் ஜாலியா போயிருவேனே, அவ்வளவுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா சந்தோஷமா சொல்லுங்க. இங்க கட்டளை கொடுக்கிறாரு யோசேப்பு, என் எலும்புகளை கொண்டு போங்க. ஒருவேளை யோசேப்பு, நான் செத்து போயிட்டேன்னா, நான் செத்து போயிடுவேன், அப்ப அப்படியே அழுத சொல்லியிருப்பாரு.
சொல்லியிருக்க மாட்டேன். அப்போ அவருக்கு மரணத்தை குறித்த பயம் இல்லை இல்லையா? நம்மளால சொல்ல முடியுமா நம்மளுடைய சந்ததியை பார்த்து, நான் மறைச்சிட்டேன்னா, என் ஜீவன் போயிருச்சுன்னா என்னை சுற்றி இருந்து அழாதீங்க எல்லாரும், சொல்ல முடியுமா நம்மளால? அழாதீங்க, சரியா? நம்ம பிள்ளைங்களை பார்த்து அழாதீங்க, நான் எங்கே போக போகிறேன், அந்த விசுவாசம் இருந்தா சொல்லலாம். நான் அங்கதான் போவேன், நீ என்ன பண்ணணும், வந்துடணும். அங்க எங்கேயாவது போயிடாத, வந்துடணும். அங்க போய் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை துதிக்கணும். அங்க போய் தாவீதை பார்க்கலாம், பாட சொல்லி கேட்கலாம், யோசேப்பை பார்த்து பேசலாம் இல்லையா, ஆபிரகாமை பார்த்து பேசலாம். இதை பார்த்து படிச்சு இவ்வளோ நாளா ஆபிரகாம், யோசேப்பு, தாவீது அப்படி ஒவ்வொருத்தரையா, பவுல், அவரு படிச்சிருக்கோமே, அவங்களெல்லாம் பார்க்க போலாம். அவங்களெல்லாம் நான் பார்க்க போறேன். நான் பரலோக மகிமையை பார்க்க போறேன். நான் ஒரு சந்தோஷமான இடத்துக்கு போறேன். இந்த உலகம் எனக்கு கஷ்டத்தையும் கண்ணீரையும் கொடுத்து கொண்டிருந்தது. நான் அதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு நான் சந்தோஷமான இடத்துக்கு போறேன். நீங்க பாட்டுக்கு இருந்து அழுதுட்டு இருக்காதீங்க. நீங்க ரெடியா ஆவுங்க, அடுத்த வழிக்கு வர்றதுக்கு ரெடியா பரிசுத்தமா வாழுங்க. சொல்ல முடியுமா? இப்படி எப்படி சொல்ல முடியும், இப்படி எப்படி சொல்ல முடியும்னு யோசிக்கிறீங்களா? எத்தனையோ பரிசுத்தவான்கள் சொன்னாங்க, அழாதீங்க. மிஸ்ஸஸ் வயலட் ஆரோன் அம்மையார் அவர்கள் 57 வயசுல இறந்தாங்க. பெரிய 90 வயசுல சொல்லலாம், எல்லாம் முடிச்சிட்டேன், கடமை எல்லாம் முடிச்சிட்டேன், ஆனாலும் சொல்ல மாட்டாங்க, அது வேற விஷயம் இல்லையா? ஆனா 57 வயசுல தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து அழாதீங்க, ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்கன்னு சொன்னாங்க. அவங்க மட்டும் இல்ல, எத்தனையோ பரிசுத்தவான்களை தெரியும், எத்தனையோ பரிசுத்தவான்கள் சிரித்த முகத்தோட அப்படியே பரலோகத்துக்கு போனவங்க. அவங்கள பார்த்து நம்ம அழுதுட்டா இருக்கணும். அவங்கள பார்த்து அழுகிற ஒரு அனுபவம் இல்ல. அவங்க இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க. அவங்க தேவனுடைய பிரசன்னத்துல அவங்க மகிழ்ச்சியாக துள்ளி குறித்து ஆர்ப்பரிக்க போறாங்க. ஆண்டவர் சொன்னா, உனக்காகவும் பிள்ளைங்களுக்காக அழு, உயிரோட இருக்கிறவங்களுக்காக தான் அழணும். நான் பரிசுத்தமாயிரணுமே, நான் பரலோகத்துக்கு வந்துடணுமே. எந்த பிசாசின் தந்திரமும் என்னை பிடிச்சு அப்படியே கீழே இழுத்து தள்ளிடக்கூடாது. அப்ப அழ வேண்டியது யாருக்காக? அவருடைய சமூகத்திலே இருந்து பரிசுத்தத்திற்காக கெஞ்சி அழணும், அந்த மகிமைக்காக கெஞ்சி அழணும், தேவ பிரசன்னத்துக்காக கெஞ்சி அழணும், அவருடைய மகிமையை பார்க்கணும் சொல்லி கெஞ்சி அழணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, என் இருதயத்துல வேற எதை குறிச்ச பயமும் எனக்கு இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா, நான் உங்க சமூகத்துல இத்தனை வருஷமா வந்திருக்கிறேன்னா கோழையா இல்லப்பா, விசுவாச வீரர்களை போல, நாங்கள் விசுவாச வீரர்களை போலப்பா, எங்கள் சேனை தலைவரான இயேசுவின் போர்க்களத்துல நாங்கள் வீரர்களாக நிற்கணும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க அவருடைய சமூகத்திலே வீரர்களாக? அவருக்கென்று உண்மையுள்ள வாழ்க்கை, அவர் விரும்புகிற வாழ்க்கை, விரும்புகிறவங்க முழங்கால் படி எடுக்க. அப்பா, இந்த உலகம் தரக்கூடிய கஷ்டம் இல்லப்பா, நீங்க எனக்குன்னு வச்சிருக்கிற மகிமை, நீங்க எனக்குன்னு வச்சிருக்கிற மகிமை. எதிராக போராடுகிற அந்தகார கிளைகள் தகர்க்கப்பட்டும், எதிராக போராடுகிற அந்தகார கிளைகள் இயேசுவின் நாமத்தால் தகர்க்கப்பட்டும். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்திலே வளருகிற அனுபவம், அப்பா, எங்களை விசுவாசத்திலே வல்லவர்களாக மாற்றுவீராக. எங்களை விசுவாசத்திலே வல்லவர்களாக மாற்ற, விசுவாசத்தை நாவே எங்கள் மேல ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ரேகாபோதரா ஷாபோலி கதரா போதரா கதரபோ தீபோரி கதரா போதரா ஷததி கதரபோ. ஒரு வாழ்க்கை அது ஏன் இஷ்டப்படி இல்லப்பா, ஒரு வாழ்க்கை அது உங்க விருப்பப்படி, அது உங்க நாம மகிமைக்காக, அது உமக்கென்று. ஷாபோலி கதரா போதரா கதரபோ தீபோரி ஷாபோலி கதரா போதரா கதரபோ. வாழ்ச்சிக்கிறவங்க மேல ஒரு அபிஷேகம், வாழ்ச்சிக்கிறவங்க மேல ஒரு அக்கினி. ஓரி போலி கதரா போதரா ஷாபோலி கதரபோ தீதி கதரா போதரா கதரபோதரா ஷாபோலி கதரபோ. அப்பா, விசுவாசம் அடைந்து போகாமல் இருக்க நீர் வேண்டிக் கொண்டீரே. இந்த நாட்களிலும் அப்பா, எங்கள் விசுவாசம் அழிந்து போகாமல், நாங்கள் விசுவாசர்களாக, நாங்கள் விசுவாசத்திலே வல்லவர்களாக தீரிக்கபோதரா ஷாபோலி கதரபோ தீதி கதரபோதரா தீபோலி கதரபோதரா ஷாபோலி கதரபோ. அதற்கு எதிராக போராடுற சுயங்கள் இயேசுவின் நாமத்தால் தகர்க்கப்பட்டு
நீரை கபோதரா ஷபோலி கதரபோ. அப்பா இயேசுவே, இயேசுவால பிடிக்கப்பட்டவன், ஆமென். அவர் இரத்தத்தால ஆமென். கழுவப்பட்டவன். கைகளை தட்டி. நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அப்பா, ஆமென். அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல. எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல. எல்லாமே இயேசு, என் இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவள், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவள். எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல. எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல. எல்லாமே இயேசு, என் இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் அழிந்து போகாமலே, தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. நம்ம தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவள், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவள். எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல. எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல. எல்லாமே இயேசு, என் இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. பாடுகள் அனுபவிப்பே பரலோக தேவனுக்காய். பாடுகள் அனுபவிப்பே பரலோக தேவனுக்காய். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில் களிகோர்ந்து மகிழ்ந்திருப்பே. நான் களிகோர்ந்து மகிழ்ந்திருப்பே. இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவள், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவள். எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல. எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல. எல்லாமே இயேசு, என் இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, 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 இயேசு. ஆமென்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ மக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் அல்லேலூயா. நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். ஆமென் அல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் பிழைக்கும்படியாக விசுவாசம் என்னும் வரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. ஆமென் அல்லேலூயா. ஓ விசுவாசத்தினாலே பார்வோருடைய பொக்கிஷங்களை மோசே அற்பமாக எண்ணினார். ஆமென் அல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் அவனை பெரியவனாக மாற்றினார். ஆமென் 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 ஆமென். சகல இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும்படியாக தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பெரிய பாத்திரமாக ஆண்டவர் மாற்றினான். ஆமென் அல்லேலூயா. ஓ மக்கு நன்றி. ஆமென் அல்லேலூயா ஹல்லேலூயா.